internal structure of leaf in dicot plant in this chapter 7, and internal structure of leaf in monocot plant in chapter 8. இப்போ டைகாட் லீஃப் நம்ம அந்த கொய்யா இலையோட ட்ரான்ஸ்வர் செக்ஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இட் வில் கிவ் தி upper ends called the upper epidermis and lower part is the lower epidermis. In between these two is called the mesophile. In between these two is the mesophile, and mesophile further divided into two parts: upper palisade parenchyma and lower part is spongy parenchyma. Okay, upper part is the palisade parenchyma and lower part of the mesophile is the spongy parenchyma. இப்போ upper epidermis என்னென்ன இருக்கு பார்ப்போம். upper epidermis அப்படின்னு பார்க்குறப்ப, this is the outermost layer of the leaf and it contains the parenchymal tissues, made up of the parenchymal tissues, and it contains a thick cuticle. Okay, a thick layer of cuticle will be present in the upper epidermis and less number of stomata will be present. There are 4 points for the upper epidermis. It's the outermost layer of the leaf and the made up of parenchymal tissues. Third one is the thick layer of cuticle will be present and less number of stomata. And second one is, we'll see the lower epidermis. Lower epidermis அப்படின்னு பார்க்குறப்ப, this is the lower end of the leaf, right? It's the lower end of the leaf and it contains the parenchymal tissue and it's a thin layer of cuticle. Upper epidermis is thick layer of cuticle. இதில் பார்க்குறப்ப lower epidermis is thin layer of cuticles and more number of stomata. அதில் epidermisக்கும் இதுக்கும் difference என்ன, அதில் thick cuticle and less number of stomata. Lower epidermisல பார்க்குறப்ப thin layer of cuticle and more number of stomata will present. And in this lower epidermis there will be the chloroplast parenchyma also present in the guard cells. காப்பு செல்கள், தமிழில் காப்பு செல்கள் அப்படின்னு சொல்றது. அது காப்பு செல்னா காக்கும் செல்கள், கார்டுன்னா அது ப்ரொடெக்ட் பண்றது. அந்த கார்ட் செல்ஸ் இந்த லோயர் எபிடெமிஸ்ல இருக்கிற அந்த கார்ட் செல்ஸ்ல மட்டும் இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற பேரன்கைமா செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் ஒன்றுமே குளோரோகைமா அப்படின்னும் போது நமக்கு அது ஒளிச்சேர்க்கைக்கு photosynthesis யூஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். And this lower epidermis is the place where more gaseous exchange, இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் எபிடெர்மிஸ், இந்த லீஃபோட லோயர் பார்ட்ல தான், அந்த லோயர் எபிடெர்மிஸ் தான் இந்த gaseous exchange அப்படிங்கிறது நடக்குது. இப்போ மூணாவது மீசோஃபில். மீசோஃபில் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது அப்பர் பார்ட் இஸ் palisade parenchyma and lower part is the sponge parenchyma அப்படின்னு டிவைட் பண்ணிருக்கோம். இந்த palisade parenchyma is made up of the parenchymal tissues and without intercellular space. Without intercellular space na it will be like எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்கும். ஓகேவா? there will be no space between the two cells. ரெண்டு செல் இப்போ அடிக்க வச்சு ஒரு டிஷ்யூனா மல்டிபிள் செல்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் செல்ஸ், அந்த செல்ஸ் எப்படி இருக்கும், ரெண்டு செல்லுக்கு நடுவில் இடைவெளி இல்லாமல் இருந்ததுனாக்கா அது வந்து நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். இல்லை அந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னாக்கா, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு அப்படின்னா செல்ஸ் வந்து அடைச்சி வைக்காம கொஞ்சம் ஸ்கேட்டர்டா இருக்கு அப்படின்னாக்கா அது அப்போ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அப்பர் இந்த பேலசைட்ல இருக்கிற பேரன்கைமல் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், தட் மீன்ஸ் அது வந்து இறுக்கமா அடுக்கி வச்சிருக்குது அப்படின்னு. இப்போ அப்படியே ஸ்பாஞ்ச் பேரன்கைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஸ்பாஞ்சுன்னும் போது உங்களுக்கு தெரியுது, அப்போ செல்ஸ் வந்து ஸ்கேட்டர்டா இருக்க போது, அப்போ செல்லுக்கு நடுவில் நமக்கு இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இந்த பேலசைட் பேரன்கைமால குளோரோபிளாஸ்ட்ன்றது பிரசன்ட் ஆயிருக்கும். லைக் லோயர் எபிடெர்மிஸ்ல எப்படி வந்து குளோரோபிளாஸ்ட் இருந்ததோ அந்த மாதிரி இந்த மீசோஃபில்ல இருக்கிற பேலசைட் பேரன்கைமால குளோரோபிளாஸ்ட்ன்றது பிரசன்ட் ஆயிருக்கும், which helps in the photosynthesis. In the spongy parenchyma பார்க்குறப்ப chloroplast will not be present. Okay, chloroplast வந்து present ஆயிருக்காது, பட்
இட்ஸ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நம்ம அடுத்து வாஸ்குலர் எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம எப்பவுமே இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் எப்படி இருக்கு, டிஷ்யூஸ் டைப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பார்க்குறப்ப இதில் கன்ஜாயிண்ட் இது வந்து கன்ஜாயிண்ட் டிஷ்யூ. இந்த ஜைலம் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதில் கன்ஜாயிண்ட் டைப்பில் இருக்குது ஜைலம் ப்ரெசன்ஸ் இந்த கன்ஜாயிண்ட்டு. அதில் இருக்க வெரைட்டி பார்க்குறோம். கொலேட்ரல். கொலேட்ரல்னா இந்த ஜைலம் ஃப்ளோயம் வந்து ஏதாவது ஒரு பக்கமாக ஒட்டி இருக்கும். பைகோலேட்ரல் அப்படின்னாக்கா ஜைலம் சென்டரா இருந்து ஃப்ளோயம் ரெண்டு பக்கமும் ஒட்டிடுதுன்னா பைகோலேட்ரல். சைலம் புலோயம் மட்டும் இருக்கும், ரெண்டு பக்கத்துல இருக்காது, ஏதாவது ஒரு பக்கத்துல மட்டும் இருக்கும் அப்படின்னாக்கா அது பேர் வந்து கொலேட்ரல். அப்போ இதுல பாக்குறப்ப ஜைலம்ன்றது மேலையும் ஃப்ளோயம் அப்படின்றது கீழவும், அப்படின்னா கொலேட்ரலா அடியோ கொலேட்ரல் டிஷ்யூ டைப். அது வாஸ்குலர் டிஷ்யூ டைப்ல நம்ம வந்து கொலேட்ரல் டைப்பு. அந்த எப்படி இருக்கிறதுனாக்கா ஜைலம் மேலையும் ஃப்ளோயம் வந்து கீழவும் இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கு. இப்போ இதில் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாஸ்குலர் பண்டல் அப்படின்னாக்கா இட்ஸ் அ parenchymal tissues which surrounds this vascular tissues. Okay, parenchymal tissue which surrounds the vascular tissue is called the vascular bundle. Okay, parenchymal tissue which surrounds the vascular tissues is called the vascular bundle அப்படிங்கிறது. இப்போ நம்ம மோனோகாட் லீஃப் பற்றி பார்ப்போம். இப்போ மோனோகாட் லீஃப் அப்படிங்கும்போது சாப்டர் 8 மோனோகாட் லீஃப் அப்படின்னும் போது எஸ் இதுலேயும் வந்து அப்பர் எபிடெர்மிஸ் இருக்கு அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் இருக்கு. இன் பிட்வீன் mesophile, but mesophile not further divided into palisade and spongy parenchyma. இந்த mesophile அப்படிங்கிறது ஒரே லேயராக தான் இருக்க தவிர இட்ஸ் நாட் டிவைடட் இன்டு ஃபர்தர் டிவைடட் இன்டு பேலசைட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ இப்போ டைகாட் லீஃபுக்கும் மோனோகாட் லீஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப மீசோஃபைலில் வந்து நமக்கு அது ஃபர்தராக டிவைட் ஆகிருக்கும், இதில் டிவைட் ஆகிருக்காது. இப்போ இது எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதுலேயும் வந்து திக் லேயர் ஆஃப் கியூட்டிகல்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்டொமேட்டோ வில் பி ப்ரெசென்ட். அண்ட் அன்லைக் டைகாட் இதில் வந்து ஸ்பெஷலாக புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு அப்பர் எபிடெர்மிஸில் புல்லிஃபார்ம் cells. Bulliform cells are thin layer of the large cells will be present, which is called the bulliform cells. Bulliform அப்படினாலே குண்டா இருக்கு அப்படிங்களே அந்த மாதிரி இந்த bulliform cells அப்படிங்கிறது வந்து இந்த upper epidermis of the monocot leafல present ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து வாஸ்குலர் பண்டல். இது வாஸ்குலர் டிசீஸ். இந்த வாஸ்குலர் பண்டல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா மோனோகாட் ரூட்ல சேம் conjoint and collateral தான் இருக்கு. Like a dicot vascular bundle, in monocot leaf also contains the same conjoint and collateral tissue bundle. This xylem and phloem பார்த்தோம்னாக்கா xylem presence in the upper layer and phloem presence in the lower layer. இப்போ இது ரெண்டு லீஃப்க்கும் வந்து இன்னொரு anatomical difference ஒன்று இருக்கு. இப்போ இதுல பார்த்தோம்னாக்கா dorsiventral அப்படின்னு சொல்லுவோம். dorsiventral leaf. இது வந்து iso bilateral leaf. dorsiventral leaf, dicot leaf வந்து dorsiventral leaf அப்படின்னு சொல்றோம். மோனோகாட் லீஃப் வந்து iso bilateral leaf அப்படி சொல்றோம். இப்போ இந்த கொய்யா இலைன்னு பார்க்குறப்ப இந்த கொய்யால எப்படி இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா நீங்க பார்க்குறப்ப. அப்போ அந்த இலையோட நம்ம தன்மையை அந்த அனாட்டமிக்கலா எப்படி சொல்லணும்னா நம்ம பார்க்கணும்னா அதை கீழே இருந்து மேலே நோக்கி பார்ப்போம், இல்லை மேல இருந்து கீழே பார்ப்போம். ஸோ ரெண்டு பாயிண்ட் அந்த வீவிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று கீழே இருந்து மேலே பார்க்கணும், அது பேர் இல்லைன்னா மேல இருந்து கீழே பார்க்கணும். மேல இருந்து பார்க்குறோம் இல்லையா அது பேர் டார்சின்னு அர்த்தம். மேல இருந்து ஒரு பொருளை பார்க்குறோம்னா டார்சி, கீழே இருந்து பார்க்குறோம்னா வென்ட்ரல். அப்போ டார்சி வென்ட்ரல் லீஃப், அந்த லீஃப் அப்படிதானே ப்ரெசென்டா இருக்கு. அப்போ அதனால அந்த டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்றோம். இது ஐசோ பைலேட்ரல். ஐசோனா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், பைலேட்ரல்னா இப்போ இந்த கரும்பு இலையே பாத்துங்க. ஓகேவா? இந்த கொய்யா இலை எப்படி இருக்கு, இப்படி கீழே படந்த மாதிரி இருக்கும், படுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டார்சி வென்ட்ரல், டார்சல் சைடு இருக்கு அண்ட் வென்ட்ரல் சைடும் இருக்கு அப்படின்னு. அனாட்டமிக்கலா டார்சல் சைடு இஸ் பிரசன்ட் அண்ட்
ventral side also present. Whereas இப்போ ஒரு கரும்பு அது ஒரு புல்லு இல்லையா, அந்த அந்த இலையை பார்க்கறப்ப அது அந்த இலை வந்து முத்தி பெருசான பிறகு விழுந்துருது இல்லை, அது வரும்போது பார்க்கறப்ப எப்படி இருக்கும், அப்படி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நின்றுட்டு இருக்கிறது அந்த இலை லீஃபே வந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து கொய்யா இலை அப்படின்னு பார்க்கறப்ப இப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இங்கிருந்து பார்க்குறோம் இல்லையா, அது பேரு வென்ட்ரல் அப்படின்னு சொல்றது. இங்க இருக்குது இந்த படம் டார்சல்ன்றது, டார்சி வென்ட்ரல். இது பார்க்கறப்ப டார்சி வென்ட்ரல் இருக்காது, இது ஐசோ பைலேட்ரல். இது ரெண்டு பக்கம் லேட்ரலா இருக்கு, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து ஐசோ பைலேட்ரல் சொல்றது. பைலேட்ரலா இந்த சைடு ரெண்டா டிவைட் ஆயிருக்கு, இந்த ரெண்டு சைடும் பைலேட்ரல்னா ரெண்டு சைடும், இந்த ரெண்டு பைலேட்டரும் ஈக்குவலா இருக்கு, அதுதான் ஐசோ அப்படின்னாக்கா ஈக்குவல்னு அர்த்தம். பைலேட்டரல்னா ரெண்டு பார்ட்டா இருக்கு, ஐசோ பைலேட்டரல். ஈக்குவலான ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கும் இந்த மோனோகாட் லீஃப். அந்த லீஃப் நீங்க கரும்பு இலையை பார்த்தீங்க, இமேஜின் பண்ணீங்க, இப்போ அந்த கொய்யா இலையை பார்த்தீங்க. ஸோ கொய்யா இலைன்றது வந்து டார்சி வென்ட்ரல் லீஃப், வேறஸ் நம்ம கரும்பு இலை அப்படிங்கிறது ஐசோ பைலேட்டரல் லீஃப். ஓகே, இதோட வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் லீஃபும் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்க்கு நம்ம சாப்டர் 9ல் பிளான்ட் ஃபிசியாலஜி பற்றி பார்ப்போம்.